அம்மா அம்மா நீ எங்க அம்மா, ஒன்ன விட்டா எனக்கு சோறு போட யாரு அம்மா. மோ சீக்கிரம் சாப்பாடு எடுத்துருவோமா, பசிக்குதுல்ல. கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டி எல்லாம் போச்சே. எந்த சந்தட்ட போடா, சீரியல் பாக்கணும். சீரியல் பாக்குறியா? பெத்த பிள்ளைங்க பசிக்குதுன்னு தத்தளிச்சிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கூட பொறுப்பெல்லாம் சீரியல் பாக்குறேங்கிற. இனிமே தண்டச்சோறு உனக்கு போடக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிருக்காரு. வேலைக்கு போனாதான் சோறு. வேலைக்கு போனதான் சோறா? என்னாச்சு உங்களுக்கு? அப்பாட்ட பேசுவோம். ஹலோ அப்பா. தண்ட சோறு போன வைடா. எல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்காங்க. உண்மையை சொல்லிட வேண்டியதான். சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு. 40,000 ரூபா சம்பளம். தம்பி 40,000 சம்பளமா? காலையில் நேரம் பஸ் ஸ்டாப் போகணும். உன் கையால் சாப்பிட்டு போலன்னு பார்த்தா இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களே. நீ உக்காருப்பா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏங்க இவனுக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்குதாங்க, சம்பளம் 40,000மா. என்னடி சொல்ற? இதுக்குதான் எனக்கு போன் பண்ணானா? அவனுக்கு வேணுங்கெல்லாம் செஞ்சு கொடுறே. அதுக்குதாங்க பிரியாணி செய்யறேன். இந்த உலகத்துல அம்மா செய்யற பிரியாணியில வர டேஸ்ட் வேற எந்த பிரியாணிலும் இல்லடா. சென்னைக்கு தான் போறான், 40,000 சம்பளமா. தம்பி வேலைக்கு சாப்பிடு, எதா இருந்தாலும் போன் பண்ணு தம்பி, சரியா? அதை எதுக்குமா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற? நீதான் சென்னைக்கு வேலைக்கு போறலடா. வேலைக்கா? மச்சி மச்சி நேரமா வண்டி எடுத்துட்டு வந்துடுறா. வண்டியா? ஆமா ஆண்டி, சென்னையில் வேலை கிடச்சிருக்கு ஐடி கம்பெனியில். 40,000 சம்பளம் மாதம். நேரமா பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ண சொல்ல தான் வந்தேன். வந்துடுறா. சென்னையில் அவனுக்கு வேலை, 40,000 சம்பளம். பஸ் ஸ்டாப் வரைக்கும் தான் போறேன். பிரியாணி செஞ்சு போட்டா சரி, பிரியாணி மிச்சம் தான் வச்சிரு.